நோயாளி. சர்க்கரை டயபெட்டிக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் அந்த டயபெட்டிக் எத்தனை வகை அப்படிங்கிறது சாதாரண மக்கள் கூட இந்த இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் குடும்பத்தில் 2 பேருக்கு ஒரு ஆளுக்காச்சும் இப்போ வந்து அந்த சர்க்கரை வந்து அதிகமாகவே இருக்கு. இந்த சர்க்கரையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நான் தாய்லாந்து பேங்காக்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ். அதில் ஒரு புதுசாக ஒரு புது வகையான டயபெட்டிக் பேர் என்ன சொல்லிட்டாங்க, டைப் 5 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 5 வந்து ஏற்கனவே வந்து எத்தனை வகை இருக்குது. டைப் 1 இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ நம்ம கோவிட் நேரத்தில் ஸ்டீராய்டெலாம் போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கூடிருச்சு. அதோட டைப் 4 டைப் 3 வந்து அது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைப் 5 டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. புது வகையான டயபெட்டிஸ் டைப் 5 அந்த டயபெட்டிக். இது இந்த டயபெட்டிக் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ தான் அந்த இது